பூஜா ரூமுக்கு உண்டான சில டிப்ஸ் பார்த்துரலாம். ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பூஜை பாத்திரம் விளக்குறதுக்கு பீதாம்பரி பவுடரோட எலுமிச்சம்பழத்தையும் கலந்து விளக்கணும் அப்படின்னா, பாத்திரம் ரொம்ப பளிச்சுன்னு ஆயிடும். வேறு எதுவுமே நான் சேர்க்க மாட்டேன். புது பாத்திரம் மாதிரியே இருக்கும். விளக்கி முடிச்சதுக்கப்புறம் உடனே வெட் கிளாத்தை வச்சு தொடச்சிடணும். இல்லைன்னா தண்ணி திட்டு திட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் எப்பயும் போல் பொட்டு வச்சுக்கலாம். செகண்ட் டிப் என்ன அப்படின்னா, நம்ம எப்பயுமே விளக்க வெறுமனை வைக்கக்கூடாது. அடியில் ஒரு தட்டு வச்சு அதில் இந்த மாதிரி பச்சரிசி மஞ்சளையும் கலந்து ₹5 காயின் வச்சு அதுக்கு மேலே விளக்க வைக்கணும். ₹5 காயின் எதுக்காக அப்படின்னா, நம்ம சொந்த வீடுனா கட்டணும்னு ஆசைப்படுவோம்ல, அப்போ இந்த மாதிரி காயின் வச்சு வழிபட்டோம்னா அது சீக்கிரமாக நிறைவேறும்னு சொல்லுவாங்க. தேர்ட் டிப் என்ன அப்படின்னா, படியில் எப்பயுமே அரிசி நிரப்பி அதில் ₹1 நாணயத்தை வச்சு வைக்கணும். ஃபோர்த்து டிப் என்ன அப்படின்னா, நம்ம எப்பயுமே சாமிக்கு வைக்கக்கூடிய தண்ணியை வெறுமனை வைக்கக்கூடாது. 2 பூ மட்டும் போட்டு வைக்கணும். ஃபிஃப்த்து டிப், இந்த மாதிரி விளக்கில் எப்பயுமே எண்ணெயை ஊற்றிட்டு தான் திரியை போடணும். திரியை போட்டுட்டு எண்ணெயை ஊற்றக்கூடாது. ரெட்டைத்திரி தான் போடணும். எதுக்காக ரெட்டைத்திரி போடுறோம் அப்படின்னா, கணவன் மனைவி எப்பயுமே நல்ல ஒன்றா சந்தோஷமாக வாழ்வதற்காக இந்த ரெட்டைத்திரி போட்டு ஏற்றுறோம்.